ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செயலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 14 முதல் 29 வரை. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்டபோது ஏரோது, இவர் யோவானை, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதோ ஏரோது தன் சகோதரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவி ஆக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதியாவிடம், உம் சகோதர மனைவியை வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மை உள்ளவும் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவினருக்கும் ஆயிரத்தவர் தலைவருக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கீழ் தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு மாறுமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் என்பது கடவுள் கொடுத்த ஒரு பொறுப்பு. அது நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்ட வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளி என்று பெரியனாகிய அன்னையை நோக்கி நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தோடு ஒரே உள்ளத்தோடு கூடியிருக்கின்றோம். கடந்த மாதம் முழுவதும் நமக்கு கிடைத்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறைவனுடைய ஆசிர் எப்பொழுதும் நமது குடும்பங்களுக்கு நிறைந்திருக்கவும் இன்றைய நாளிலே நம்மை ஆலயத்திலே அன்னையை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த வாசகங்களை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, அதிலும் சிறப்பாக இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது நமது உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒரு தலைமையில் ஒரு அதிகாரத்தில் இருப்பவர் எப்படியெல்லாம் வாழக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது 3 விதங்களில் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும்.
முதலாவது சமூகத்தின் மௌனம் மற்றும் இறை வார்த்தையின் குரல். இந்த சமூகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது பல இடங்களில் பலவிதமான அக்கிரமங்களும் அநீதிகளும் தேவைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் நம் கண் முன்பாக தவறுகள் நடக்கலாம், அங்கே உண்மைக்கு புறம்பாக செயல்கள் நடக்கலாம், விபத்துக்கள் நடக்கலாம். ஆனால் அனைத்தையும் ஒரு கிறிஸ்தவ மகளாக இருக்கின்ற நாம் அனைவரும் அதை கண்டுகொள்ளாமல் இது எதுக்கு எனக்கு வம்புன்னு சொல்லிட்டு நாம் விலகி சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைய வாசகம் இதை இறை வார்த்தை நமக்கு ஆழமாக சொல்லித் தருகிறது. யார் ஒருவர் கிறிஸ்துவை ஆழமாக நம்புகிறார்களோ, யார் ஒருவர் கிறிஸ்துவை ஆழமான நம்பிக்கையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் சாதாரணமாக ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது, உண்மைக்கு புறம்பாக வாழுகின்ற அந்த செயல்களை பார்க்கின்ற பொழுது விட்டுவிட்டு செல்ல முடியாது. மாறாக அங்கே அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை புயர்த்தி செல்லும், முழுமையாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை உள்ளவர்தான் கடவுளின் பிள்ளையாக வாழ முடியும் என்பதைத்தான் இந்த இறை வார்த்தை தெளிவாக கூறுகிறது. எப்படி இந்த சமூகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதரின் நிகழ்வை பார்க்கின்ற பொழுது மௌனத்தோடு வாழ்கிறார்களோ, அதே நேரத்தில் யார் ஒருவர் இறைவனுடைய வார்த்தையை படித்து அதை வாழ்வாக்க நினைக்கிறார்களோ, அங்கே அவர்கள் மௌனத்தை களைத்து அங்கே உதவி செய்கின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரு மக்களாக மாற வேண்டும் என்று வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதே நேரத்திலே இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஏரோது அனைவருக்கு முன்பாக தான் வெற்றி பெற்றதாக, அந்த குழந்தை கேட்டதை நான் கொடுத்ததாக அவர் பேரன்பு கொள்ளுகிறார், மகிழ்ச்சி கொள்கிறார். அது தற்காலிக வெற்றிதான், அதனால் அது ஒரு நிரந்தர வெற்றியாக ஒரு அரசருக்கு அமையாது. யார் ஒருவர் தான் ஒருவரை கேட்கின்ற பொழுது அது உண்மையிலே இது தேவையா தேவையில்லையா, இது மற்றவர்களை புண்படுத்துமா என்று அறிந்து யார் செயல்பட்டு அதில் நிலைநாட்டுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான வெற்றியை பயணிக்கிறார்கள் என்பதை தெளிவாக கூறுகிறது. அதே நேரத்தில் ஒரு சமூக சீரழிவும் இந்த வாசகத்திலே நாம் நடப்பதை பார்க்கிறோம். அந்த ஏரோதி அவனுடைய செயல் ஒரு அருவருக்கு செயலாக இருந்தாலும் தன்னுடைய மகளையும் அதற்காக தூண்டி விடுகிறார் என்ற ஒரு செயலை நம்மை பார்க்க முடிகிறது. நாமும் பல நேரங்களில் நாம் செய்தது தப்பாக இருந்தாலும் அதை நாம் மன்னிப்பதும் இல்லாமல் மன்னிப்பு கேட்பது இல்லாமல் மற்றவர்களையும் அந்த தவறுக்குள் இழுத்துவிட்டு அவர்களையும் செய்ய தூண்டுவதாக பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு மாறிவிடுகிறது. அதனால் இன்றைய வாசகம் தெளிவாக கூறுகிறது, யார் ஒருவர் தவறு செய்கிறார்களோ அவர்கள் மனம் மாற வேண்டும். அதே நேரத்தில் யார் ஒருவர் தவறு செய்ய தூண்டுகிறார்களோ அவர்களும் மனம் மாறி இறைவனை நோக்கி வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை வெறும் வாசிப்பதற்காக நம்முடைய வாழ்வு இருந்து விடக்கூடாது. அது நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற அந்த பாவ அழுக்கை எடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக மாற வேண்டும். இந்த இறை வார்த்தையை, இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் படிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே இதுபோல் பலவிதமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அதிலும் சிறப்பாக 1 அரசர்கள் புத்தகம் 21 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நாபோத்தின் திராட்சை தோட்டம் அங்கே இருக்கிறது. அப்பொழுது இருக்கின்ற இஸ்ராயலுடைய அரசன் ஆகாபு எப்படியாவது அந்த தோட்டத்தை நான் வாங்க வேண்டும், அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனிடம் செல்கிறார். அப்பொழுது அவனிடம் சென்று பேசுகிறார், உனக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் பணத்தை தருகிறேன், வெள்ளியை தருகிறேன், உனது தோட்டத்தை என்னிடம் கொடுத்து விடு என்று சொன்னபோது அந்த மனிதர் மறுத்து விடுகிறார், நான் தரமாட்டேன் என்று. ஆனால் ஒரு அரசன் அங்கிருந்து அரச மாளிகைக்கு வருகிறார். அவர் கண்ணீரோடு படுத்து கொடுக்கிறார். அப்பொழுது அவர் மனைவி இசபேல் அவரை பார்க்கிறார். என்ன நடந்தது, ஏன் கவலையாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் நடந்த நிகழ்வை அந்த மனைவிக்கு எடுத்து கூறுகிறார். உடனே மனைவியானவர் அந்த அரசன் பெயரால் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அங்கே இருக்கிற அந்த ஊரிலே இருக்கின்ற பெரியவர்களுக்கு, நீ நாபாத்தானை அழைத்து ஒரு நோன்பு இருப்பதற்காக அவரை நடுமத்தியில் அமரவையும், அங்கே 2 கல்வர்களை அனுப்பி அவர்களை பேச சொல், இவன் அரசருக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும்
குற்றம் செய்து விட்டான் என்று பேச சொல் என்று ஒரு கடிதத்தை அவருடைய மனைவி அரசுடைய பெயரால் எழுதுகிறார்கள். அந்த நிகழ்வு அப்படியே நடக்கிறது. அவர் நோன்பு இருக்க நடுவில் அமருகிறார். அங்கே இருக்கின்ற மனிதர்கள் அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். உடனே அங்கே இருந்த மனிதர்கள் அனைவரும் அவரை அடித்து அவரை கல் எறிந்து கொள்கிறார்கள். இது ஒரு நியாயமான செயலாக இல்லை. தன்னுடைய சுயநலத்தால் எனக்கு அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல சூழ்ச்சிகளை செய்து அந்த மனிதரை அவர்கள் அடித்துக் கொள்வதை நம்மால் வாசிக்க முடிகிறது பழைய ஏற்பாட்டிலே. அதேபோல் எஸ்தர் புத்தகம் 5 முதல் 7 வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கே சிறப்பாக ஒரு நிகழ்வு நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. மொர்தெகாய் என்ற ஒரு மனிதர் அரசவையிலே வெளியே நின்று கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அரசவையில் இருக்கின்ற எஸ்தர் என்கின்ற ஒரு அரசியானவை அந்த மன்னர் பார்க்கின்ற பொழுது அந்த மன்னரை பார்த்து அந்த அரசி சொல்லுகிறார், நீங்கள் 4 நாளைக்கு எனக்கு விருந்து ஓம்பல் செய்ய நீங்களுடைய அரசவைக்கு வர வேண்டும் என்று அந்த அரசரையும் ஆமோனையும் நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று அவர் கூப்பிடுகிறார். அப்பொழுது 2 மனிதர்களும் நாளைக்கு செல்வதற்காக தங்கள் ஏற்பாட்டை செல்கிறார்கள். அப்பொழுது ஆமான் ஒவ்வொரு முறையும் அரசவையில் போகின்ற பொழுது அந்த மொர்தெகாய் என்கின்ற மனிதர் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஆமோனுக்கு வணக்கம் செலுத்துவதில்லை. அந்த பகையினால் எப்படியாவது அவரை கொள்ள வேண்டும் என்பதற்காக 50 மூல ஒரு பலகை செய்து அதிலே தூக்கிலிட வேண்டும் என்று அவர் ஆவல் கொள்கிறார். அதை செய்து முடிக்கிறார். அடுத்த நாள் வருகிறது. ஆனால் அரசனுடைய புத்தகத்திலே அவருடைய நினைவுக்கு வருகிறது, பல நேரங்களில் இந்த மொர்தெகாய் என்கிற மனிதர் தான் அரசரை காப்பாற்றியிருக்கிறார் என்பது. உடனே ஆமான் அழைத்து இவரை பெரிய நிலைக்கு உயர்த்துகிறார் இந்த மொர்தெகாயை. உடனே அதற்கு கோபம் வருகிறது. உடனே ஆமோன் வீட்டுக்கு சென்று அவர் கவலை கொள்கிறார். அடுத்த நாள் ஆமோனும் மன்னரும் எஸ்தர் அரசுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே செல்கின்ற பொழுது அங்கே விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. முதல் முறையாக அவர்கள் மதுவை அருந்துகிறார்கள். அப்பொழுது அரசர் எப்படி இந்த ஏரோது கேட்டாரோ அதே போல் கேள்வியை அவர் அரசியை பார்த்து கேட்கிறார். உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், ஏன் என் அரசவையில் பாதி வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன் என்று சொன்னபோது அந்த எஸ்தர் அரசி சொல்லுகிறார், உன்னோடு இருக்கின்ற இந்த ஆமான் என்னையும் என்னுடைய சகோதரர்களையும் என்னுடைய வாரிசுகளையும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் கொல்ல நினைக்கிறான், பல சூழ்ச்சிகளை செய்து கொடுமைப்படுத்திருக்கிறான் என்ற ஒரு உண்மையை அவர் மன்னனிடம் சொல்கிறார். உடனே மன்னன் அங்கிருந்து எழுந்து சென்று விடுகிறார். மறுமுறை வருகிறார். அவர் காவலர்களை அழைத்து அவரை கொல்ல செய்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 2 விதமான நிகழ்வுகளை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நிகழ்ந்த நிகழ்வு உண்மைக்கு எதிராக நிகழ்ந்த நிகழ்வு. அங்கே எஸ்தர் செய்தது சரியாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த மனிதர் தவறான செயல்களை ஈடுபட்டு இருந்தார். அதனால் அவருக்கு தண்டனை கிடைத்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் இன்று வாசிக்கப்பட்டது திருமுழுக்கு யோவானுடைய கதை. அங்கே அவர் நல்ல மனிதராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தன்னுடைய பிறப்பு முதல் ஒரு தூய ஆவியினுடைய பிள்ளையாகவே வளம் பெறுகிறார். அவர் எல்லா மனிதர்களும் தன்னை தேடி வருகின்ற பொழுது, திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது, நான் உயர்ந்தவன், என்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற அவர் பெருமை கொள்ளவில்லை. மாறாக நான் அவருடைய செருப்படி காலடி கூட தகுதியற்றவன் என்பதை அவர் உணர்ந்து அவர் தன்னையே தாழ்த்தி கொள்கிறார். அந்த அளவுக்கு ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் திருமுழுக்கு யோவானுடைய தலையை விட்டு செய்கிறார். அந்த அளவுக்கு இந்த ஒரு நிகழ்வு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் குடும்பங்களிலே நாம் சந்திக்கின்ற கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமனார், மாமியார் என்று பல பேரை பார்க்கிறோம். நாம் வேலை பார்க்கிற இடங்களில் பல மனிதர்களை பார்க்கிறோம். இத்தனை முறை நாம் அவர்களை நீதியாக, நேர்மையாக, அன்பு செய்து உள்ள உள்ளங்களாக நாம் பார்த்து அவர்களை வழி நடத்துகின்றோம், அல்லது உண்மைக்கு எதிராக நாம் வாழுகின்றோம் என்று இந்த நேரத்திலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருகிறது. பல நாட்களுக்கு முன்பாக வட மாநிலத்திலே ஒரு மனிதர் தவறு செய்யவே இல்லை. ஆனால் அவர் தவறு செய்ததாக, ஏனென்றால் அவரிடம் பணம் இல்லை. யார் பணம் வைத்திருந்தாரோ அந்த மனிதர் பணத்தால் அவர் செய்த தவறில் இருந்து விடுபடுகிறார்.
ஆனால் அந்த குற்றத்தை இவர்தான் செய்தார் என்று இவர் மேல் இந்த குற்றத்தை சாற்றி இவரை சிறையிலே தள்ளிவிடுகிறார்கள். இவர் சிறையிலே இருக்கின்ற பொழுது அந்த மனிதர் பலமுறை அவருடைய தாயாரை சந்திக்க ஆசைப்படுகிறார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஒரு முறை அவருடைய தாய் இறந்து விடுகிறார். அப்பொழுது இவருடைய நிகழ்வு, இவருடைய அந்த கேஸ் கோர்ட்டில் இருக்கின்ற பொழுது அந்த நேரத்திலும் இவரால் செல்ல முடியவில்லை. ஆனால் 5 வருடங்கள் கழித்து ஒரு மனிதர் இவருக்கு ஆதரவாக வாதிட்டு அந்த மனிதரை குற்றவாளி இல்லை என்பதை உணரச் செய்து யார் உண்மையான குற்றவாளியோ அவரை சிறையில் அடைத்து இவரை விடுவிக்கிறார். அந்த மனிதர் கண்ணீர் விட்டு அழுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்தது முதல் நான் இன்றளவு நான் நேசித்த என்னுடைய அன்பு தாயை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் குற்றம் செய்யவில்லை என்பதை நான் உணர்ந்தவனாய் இருந்தும் உண்மைக்கு எதிராக என்னால் போரிட முடியவில்லை என்று அவன் அழுததை ஒரு வரலாறு நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நான் உயர்ந்தவன், நான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறேன், இடத்தில் பணம் இருக்கிறது, இடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து பல நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு தீமையானதை, அநீதியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். யார் ஒருவரிடம் பதவி இருக்கிறதோ, யார் ஒருவரிடம் பணம் இருக்கிறதோ, யார் ஒருவரிடம் செல்வாக்கு இருக்கிறதோ, அனைவரும் அதற்கு ஏற்ப உங்களிடம் இருக்கின்ற அந்த மனிதர்களை, ஏழைகளை, யாருமில்லாத ஆதரவற்ற அந்த குழந்தைகளை நீங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும், உங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் அந்த அதிகாரத்தையும் பொறுப்பையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை நேசித்து அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க கூடாதோ அதை கொடுக்க கூடாது. அதேபோல் கணவன் எப்படி குடும்பத்தை வழிநடத்த அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை செய்ய வேண்டும் என்று இறைவன் இதில் தான் உண்மையான பொறுப்பு இருக்கிறது என்பதை நம் அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, தெய்வீக திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போல நம் அனைவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாம் அனைவரும் அதிகாரம் என்று நினைக்காமல் அன்பான பொறுப்பு என்று நாம் உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், அந்த சமுதாயத்தில் மகிழ்ச்சி இருக்கும், நாம் வாழுகின்ற உறவுகள் மத்தியிலும் மகிழ்ச்சி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.